36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். இப்போ நிறைய பேர் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் வெளிநாடு போகிற யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமான ஒரு கேள்வி தான் சார். இருந்தாலுமே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி முயற்சி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சொன்ன வித்தியாசமான பரிகாரம், இப்போ வெளிநாடு நான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த பரிகாரம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆக்சுவலாக வெளிநாடு போகிறதுங்கிறது பேர் பரதேச யோகம்னு பேர். தேசாந்தரம் போகிறது, பரதேசம் போகிறது. நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் டக்குன்னு வெளிநாடு வரை போயிடும். இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உடனே இம்மிடியட்டாக அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் பூரா அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துடும். இதுக்கு பேர் அந்த காலத்தில் பஞ்சம் பிழைக்க போகிறது, பரதேசம் போகிறது, வேறு நாடு விட்டு நாடு போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, வேறு மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த யோகம் சில பேருக்கு இருக்குது, ஆனால் தடையாக இருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன ஜாதகம் நம்ம ஆதனுக்கு வந்த பிறகு ஒரு ஜாதகம் பார்க்குறோம்மா. ஒரு ஜாதகம் பார்த்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி சார் ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார், வெளிநாடு போக ஐடியா இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது. 3 வருஷமாக முயற்சி பண்ணுறாராம். 3 வருஷமாக US விசாவுக்கு ட்ரை பண்ணுறாரு, அமெரிக்கா விசாவுக்கு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னா, சிவகாசிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வெற்றிலை ஊரணின்னு ஒரு ஊர் இருக்குது. சிவகாசி பக்கத்தில் வெற்றிலை ஊரணி. அப்போ அந்த ஜாதகத்தில் வாங்கி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 4 சுக்கரம் இருக்குது. 4 சுக்கரம், 4 ஏரி குளம். நான் தான் நாடு சுற்று நாளாச்சே, ஊர் சுற்று நாளாச்சே. நான் வாங்கிட்டு வெத்தலை ஊரணியான்னு கேட்டேன். ஆமாம், அவங்க EBயில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவோட VRS போட்டார். இந்த VRSக்கானது செவ்வாய்சூரியன் தான் VRS போட்டு உட்காந்துருக்காரு. பையனையும் செட்டில் பண்ணணும், பையனை எப்படியா அப்ராட் அனுப்பிச்சி விட்டாச்சுன்னா பையனுக்கு வேலை கிடச்சிருச்சா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு முயற்சி. அந்த ஜாதகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு தனுசு லக்னம், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி. இதுவும் எல்லாம் கேட்குன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. எங்கே போய் உட்காந்துருக்கு? மகரத்தில் உட்காந்துருக்கு. இதை கேது வேற பார்க்குது. மகரம் மெட்டல் வீடு. ஆக்சுவலாக தனுசு, மகரம், கும்பம் இது எல்லாமே கொங்கு மண்டலம். தனுசு, மகரம், கும்பம் எல்லாம் கொங்கு மண்டலம். ஸோ அப்போ மகரம் மெட்டல் வீடு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி, செவ்வாய், சூரியன், கேது காம்பினேஷன் வந்துடுது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு, 2ங்கிறது வருமானம், 3ங்கிறது தனுசு இலக்கணத்துக்கு 2 கூடையவனே 3 கூடையவன். தனுசு இலக்கணத்துக்கு 2 கூடையவனே 3 கூடையவன். 2ங்கிறது வருமானம், 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது விசா, 3ங்கிறது ப்ராசஸிங் பண்ணுறது, 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு. ஸோ அப்போ இவங்க வெளிநாட்டுக்கு அவர் போகணும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு முடிவெடுத்தா, 5ங்கிறது உல்லாச பிரயாணம், 5ங்கிறது உல்லாச பிரயாணம். அப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம் கொங்கு மண்டலத்தில் சொல்லணும். அவர் பிறந்தது சிவகாசி. பரிகாரம் எங்கே சொல்லணும்? கொங்கு மண்டலம். 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ங்கிறது 5 கூடையவனே தனுசு இலக்கணத்துக்கு 5 கூடையவனே 12 கூடையவன். ரைட்டா? அப்போ அவருக்கு அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணணும். பரிகாரம் எங்கே சொல்லணும்? அவர் பிறந்தது சிவகாசி. பரிகாரம் எங்கே சொல்லணும்? கொங்கு மண்டலத்தில் சொல்லணும். ஒகேனக்கல்ல, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல ஒரு நாள் போய் அங்கே என்ன கேட்டிங்கன்னா, சினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்ன பரிகாரம் வித்தியாசமான பரிகாரம், இது வரைக்கும் மீடியாவில் சொல்லலை. சினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பரிசலில் போய் அந்த பக்கம் சினி ஃபால்ஸில் தனியாக அத்துவான காட்டில் ஒரு முருகன் தனியாக நிற்பார். ஒரு அலங்காரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு கீத்து கொட்டை மாதிரி போடுவாங்க, தண்ணியில் வெள்ளம் அடிச்சுட்டு பிடிக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு உடை இல்லாமல் பரதேச கோலத்தில் முருகன் நிற்பார். மயிலோடு இருப்பார். சின்ன விளதான் விக்கிரகம். ஒரு நாள் போய் செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை போயிடாதீங்க, ஒகேனக்கல் கூட்டம் இருக்கும். அங்கே போய் அருவியில் நல்லா குளிங்க, ஆயில் பாத் எடுங்க. அங்கே இருக்கக்கூடிய தனியாக நிற்கிற முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அபிஷேகம். நீங்களே மந்திரம் சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் கூட படிங்க. பால், தயிர், மோர், நெய் எல்லாம் கொண்டு போங்க. நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கள். பழங்கள்லாம் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி, முருகா உன்னை போல் நானும் பரதேசம் போகணும், தனியாக குடும்பத்தை விட்டு இப்படி நீ தனியாக நிற்கிற மாதிரி நானும் தனியாக போகணும், நாடு விட்டு நாடு போகணும்
எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடு, அமெரிக்கா எம்பசிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நல்லா கந்தசஷ்டி கவசம் படித்து இல்லை முருகனை பாடி வழிபாடு செஞ்சுட்டு திருப்பி பரிசல் ஏறி திருப்பி ரிட்டன் வந்து காவேரி அம்மன் அங்கே கோயில் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒகேனக்கல்ல அந்த கோயில் இருக்குது. சுவாமி பேர் தேசநாத ஈஸ்வரர். தேசநாத, தேசம்னு என்னது? நாடு. நாடு விட்டு நாடு போகிறதுக்கு தேசநாத ஈஸ்வரர். அவருக்கு போய் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, வேலை கிடைக்கும் போகுது. அவர் அது டெஃபினேஷன் கேட்பாங்க. சனிங்கிறது கல், கேது பார்த்தா மேகம், ஒகேனக்கல்ங்கிறது மேகம் கூடக்கூடிய இடம்னு, கருமேகம் கூடக்கூடிய இடம்னு பேர். அது லக்கணத்துக்கு தனுசு 1, மகரம் 2, கும்பம் மீன், மீன 4, மேசம் 5. ரைட்? மேசராசி சிம்பளன்னா ஆடு. அது ஆடு தாண்டும் காவிரின்னு அந்த இடத்துக்கு பேர். ஆடு தாண்டும் காவிரின்னு பேர். நீங்கள் புரட்சித் தலைவர் நடித்த எம்ஜிஆருடைய படம் பாருங்கள், காவிரி தாயை கும்பிட ஆரம்பிப்பீங்க. இதயக்கனி படம் பாருங்கள், தென்னகமான்னு சொல்லி இந்த பாட்டை ஆரம்பிக்கும். மடிக்கேரியிலேருந்து ஆரம்பித்து கல்லணை வரைக்கும் கொண்டு வந்திருப்பார், கடைமடை காவிரி வரைக்கும் பாடியிருப்பார். அதுதாங்க பாட்டு. இப்போ வரதான் பாட்டை இதயக்கனி படத்தில் எடுத்த உடனே காவிரியை நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற பாட்டு இதனால் பாருங்கள். தலைக்காவிரியிலேருந்து எடுத்திருப்பாங்க. தலைக்காவிரியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து கடைசிக்கு நம்ம கொள்ளைகால் பக்கத்தில் சிவசமுத்திரம் அருவி நீர்வீழ்ச்சி வரைக்கும் எடுத்திருப்பாங்க. தமிழ் சினிமாவில் 2 படம் தான் எடுத்திருக்காங்க. சிவசமுத்திரம் ஃபால்ஸ் அதிகமாக எடுத்தது அந்த 2 படம் தான். அது எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவருடைய படம். புரட்சித் தலைவர் எங்கேயோ கேரளத்தில் பிறந்து வந்தாலும் காவிரியை பாடிட்டு போயிட்டார். அதனால அவர் புரட்சி தலைவர் அவர். ரைட்டா? இப்போ எப்படி கங்கையை நம்ம வந்து பூஜிக்கிறாங்களோ அதே மாதிரி காவிரியை என்றைக்கு நம்ம பூஜைக்கு அணைக்கிறோமோ அன்றைக்கி தான் காவிரி பிரச்சனை தீரும். காவிரி புஷ்கரம் இயற்கையை வழிபடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இவங்க டெய்லி கங்கைக்கு தீவாரணம் காட்டுறாங்களா இல்லையா? காட்டுறாங்களா இல்லை? காசியில் காட்டுறாங்களா தீவாரணம் காட்டுறாங்கல்ல, கங்கா ஆரத்தின்னு. என்றைக்கு காவிரி ஆரத்தின்னு நம்ம கொண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் காவிரி பிரச்சனை இல்லாமல் நமக்குள்ளே வரும். இல்லைன்னா நீங்கள் காவிரியை நிந்திக்க 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 வற்றாத ஜீவநதிங்கிறது பாலைவனமாக மாறும். இது இயற்கையை பழிக்கிறதுக்கு சமம். ஏமா தண்ணி கங்கை இப்படி காவிரி ஓடிட்டுருக்கு, இங்கேருந்து துப்புறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுமுடி போய் பாருங்கள். அரசாங்கம் எவ்வளோதாங்க சுத்தம் பண்ணும்? காலையில் சுத்தமாக இருக்கும், நீட்டி துப்புர பணியாளர் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. சாம்பாயிட்ட கிழிக்கிறாங்க, போடுறாங்க, சோப்பு கவரை போடுறாங்க. இயற்கையை பழிச்சா இயற்கை திருப்பி நம்மளை அடிக்கும், 100% அடிக்கும். கொடுமுடியில் டெய்லி அந்த ஊர் பேரூராட்சியில் படியை சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக வைக்கிறாங்க. துணியை கொண்டு வந்து போடுறாங்க, காரி துப்புறாங்க. அதனால் சர்ன்னு சிந்தி இப்படி போடுறாரு. அது காவிரி நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதை மாசுபடுத்துனா என்ன ஆகும்? நமக்குலாம் பார்த்தா வேதனையாக இருக்குது. நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு மனசு போகும். நம்ம இன்னும் துப்புரவு அதிகாரியாக அமைச்சராக என்ன போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஷாம்பாக்கிட்டு சோப்பு குப்பை காரி துப்பி கண்டெடுத்து தேங்காயை உடைக்க குப்பையை போட அப்புறம் எப்படி தண்ணி வரும்? காவிரி தண்ணி வரும். முதல்ல அதை மதிக்கணும். நம்ம செருப்பு காலை வந்து நேரம் இறங்கி போய் ஒரு ஆள் கால் கழுவுறாரு. நார்த் இந்தியாவில் அப்படிலாம் செய்ய மாட்டுறாங்க. நம்மளோட படிக்காதவங்க தான் நார்த் இந்தியா. அவங்க போய் அந்த தண்ணியில் மோந்துட்டு வந்தால் கை காலெலாம் கழுவுறாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து நான் காவிரியில் தான் அவருக்கு நான் பரிகாரம் சொல்லணும். காவிரி தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வரக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் எல்லை. நான் சொன்னதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. தனுசு லக்கணத்துக்கு சனி 2 கூடையவனே 3 கூடையவன், செவ்வாய் 12 கூடையவன். போய் உட்காந்தது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ தேசநாதேஸ்வரர், சூரியன் தான் தேசநாதேஸ்வரர். சூரியன் தான் சிவனோட அம்சம். இவ்வளவும் சொல்லி இன்றைக்கி அவர் வெளிநாட்டில் இருக்கார். இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கார். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது பரிகாரமாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான் விஷயம். ஏன் அந்த முருகன் தனியாக இருக்கார்? சரி, இவர் ஒரு நாளைக்கு யாருக்காவது சொல்லுவோம், அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணட்டும். நான் பழனிக்கு தான் போகிறதில்ல, பழனிக்கு தான் போகிறதில்ல. மற்றபடி நான் கதிர்காம முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதிர்காம முருகனை இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா கதிர்காம முருகன். நிறைய அனுக்கிரகம் எனக்கு கதிர்காம முருகன் எனக்கு கொடுத்துருக்குறாரு. கதிர்காம முருகன், பழமுதிர் சோலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன், அதே மாதிரி சுவாமி மலை அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம் அதெல்லாம். ஸோ இந்த முருகன் எனக்கு அது தோணுச்சு பரிகாரமாக. ஏன்னா எல்லா ராசிக்குள்ளேயும் நீர் இருக்குது. சனி செவ்வாய் தான் ஒகேனக்கல், கேது சேரணும். ஸோ அது போகும் பொழுது அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த பரிகாரம், அந்த தேசநாதேஸ்வரர் பேரே வருங்க, தேசநாதேஸ்வரர். தேசாந்திரம் போகிறதுக்கான ஈஸ்வரர் அவர். இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அவர் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் 1000 கோயில் மைண்டில் இருக்குது. நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை. ரைட்டா? தப்பான ஒரு கான்செப்டும் சொல்கிறது இல்லை. கரெக்டாக சொல்லுவேன். 5ங்கிறது வழிபாடு, 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு,
2ங்கிறது இறைவனை பிரார்த்தனை செஞ்சு சொல்லக்கூடிய மந்திரம், கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால தேசநாதேஸ்வரரையும் காவேரி அம்மனையும், ஏன் காவேரி அம்மனை பிடிச்சோம், மாநிலம் விட்டு மாநிலம் வர்றாவ, கன்னட நாடை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றா, ரைட்டா, அவளை போய் கும்பிடு, அதில் போய் நீராடுவோம், தோசை கங்கையில் போகாத பாவம் காவிரியில் போகுமா? அகத்தியர் முட்டாளாங்கிற அவ்வளோ ஒரு கமண்டலத்தில் அடைச்சார் அவர். கமண்டலம் தண்ணி கீழே விழுந்ததுக்கப்புறம் அகத்தியருக்கு பேர். ஸோ என்னுடைய பரிகாரம் இப்படி தான், வித்தியாசமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இதை காப்பி அடிப்பவர்கள் காப்பி அடித்து கொள்ளுங்கள், காப்பி அடிக்கும் ஜோடர்கள் காப்பி அடித்து கொள்ளுங்கள். ரைட், சரிம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றிம்மா. 36 குருமார்களிடம் கற்ற வித்தை, 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை, இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள்.